எதுக்கு நீ அழுதுட்டு இருக்கிற? நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி என்ன திட்டிட்டு போறாங்க. நகையை மூஞ்சில அடிச்ச மாதிரி போட்டுட்டு போறாங்க. என்ன அவங்க மேல தப்பு இருக்குன்னு ஒத்துக்கவா செய்வாங்க? எல்லாரும் முன்னாடியும் குட்டை உடைஞ்சிருச்சு. ஆண்டிக்கு ரொம்ப எம்பாரசிங்கா ஆயிடுச்சு. அங்கிள் வேற பேசாதன்னு சொல்லிட்டாருல, அந்த கோவத்தை தான் உங்க மேல காமிச்சிட்டாங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சேனா ஸ்ருதி? நீ மட்டும் தானே அவங்க திட்டினா வாங்கிக்கிற. பலகுரல உன்னை ஏதாவது எங்க அம்மா சொல்லியிருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? என் மேல தப்பு இல்லாம என்னை யாராவது திட்டினாங்கன்னா நான் திரும்ப நல்லா திட்டி விட்டுருவேன். பார்த்தேல்ல, மத்த யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. அதனாலதான் உன்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. நீங்க முதல்ல ஏன் பார்வதி ஆண்டி இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அவங்க தானே என் அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க கூப்பிட்டா வருவாங்கன்னு தான். இப்ப அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ராப்ளம் இன்னும் பெருசாயிடுச்சு. இல்ல, அத்தை கதவை திறக்காமலே இருந்தாங்க. பயத்துல தான் பார்வதி ஆண்டி அட வர போங்க சொன்னோம். மீனா, காலையில தூங்கி எழுந்து பசிச்சா அவங்களே வெளியே வர போறாங்க. பரவாயில்லையே, வந்த கொஞ்ச நாள்லயே எங்க அம்மா பத்தி இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற. கேட்டியா? இதுக்கு தான் நான் அப்படியே விடுன்னு சொன்னேன். பிரச்சனை இவ்ளோ பெருசாகும்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? ஆக்சுவலா இந்த விஷயத்துல தப்பு பண்ணது மனோஜ். ரோஹிணி அவரை மன்னிச்சுட்டாங்க. ஆனா அங்கிள் ஏன் இந்த விஷயத்துல இவ்ளோ கோவமா இருக்காருன்னு எனக்கு புரியல. என் அப்பாவுக்கு சுயமரியாதைங்கிறது அதிகம். எவ்வளவு நாள் தான் அவர் அமைதியா பொறுத்து போயிட்டே இருப்பாரு? அப்ப மாமா அத்தைக்கிட்ட இனி பேசவே மாட்டாரா? அப்படிதான் நினைக்கிறேன். ஏங்க, நீங்க கொஞ்சம் மாமா கிட்ட சொல்லி அத்தைக்கிட்ட பேச சொல்லுங்க. நீங்க சொன்னா மாமா கேப்பாருல்ல. மீனா, அது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ப்ராப்ளம். என்ன கேட்டா இதுல நம்ம யாரும் இன்வால்வ் ஆக கூடாது. ஏங்க, அதுக்காக அத்தை மாமா பேசாம இருக்கும்போது நாம அதை பத்தி கவலைப்படாம இருக்க முடியுமா? நாங்க 2 பேரும் பேசாம இருக்கோம். இல்ல நீங்களும் ரவியும் சண்டை போட்டு பேசாம இருந்தீங்கன்னா மாமாவும் அத்தையும் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா என்ன? நம்ம 2 பேரும் பேசாம இருந்தா எங்க அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. ஏங்க, மாமா வருத்தப்படுவாருல்ல, உங்ககிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்டு பேசுவாருல்ல. அவங்க 2 பேரும் சண்டை போட்டு பேசாம இருக்காங்க. நாம தானே அதை சரி பண்ணணும். மீனா, என்ன கேட்டா நம்ம சைலண்டா இருக்கிறது தான் சரின்னு சொல்வேன். அவங்க இஷ்யூவை அவங்களே சரி பண்ணிக்கிட்டோம். பாத்தியா, அந்த பொண்ணு சரியா தான் பேசிட்டு போகுது. நீ போய் பஞ்சாயத்து பண்றேன்னு திரும்ப எதுவும் வாங்கி கட்டிக்காது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.